இன்னைக்கு நாம 1999ல ஒரு அமெரிக்கன் டீன் ரொமான்டிக் காமெடி டிராமா படமா ராஜரோட இயக்கத்துல வெளியான க்ரூவல் இன்டென்ஷன் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த படமே பாத்தீங்கன்னா மெயினா ஒரே ஒரு கேரக்டர் தாங்க சுத்தி வரும். அவ தான் நம்ம படத்தின் கதாநாயகியான செபாஸ்டியன். செபாஸ்டியனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப விளையாட்டுத்தனமா சுட்டியா இருக்கக்கூடிய ஒரு பையன். இப்பதான் மிடில் ஸ்கூல் வந்து முடிச்சிருக்கான். ஹை ஸ்கூல் வந்து போக போறான். இவங்க ஃபேமிலியே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலி. அதனால ஏனோ தானோன்னு இவனோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வருவான். என்ன வேண்டாலும் வந்து பண்ணுவான். எந்த பொண்ணை பார்த்தாலும் அவனோட வழியில விளைவிக்கிறதுக்கு என்ன வேண்டாலும் செய்வான். இவங்க ஃபேமிலி வந்து ஒரு ஸ்கூலை ரன் பண்ணிட்டு வரதுனால அந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு பொண்ணை கூட வந்து விட மாட்டான். எல்லார்கிட்டயும் வந்து ஃபிளர்ட்டிங் பண்றது இந்த மாதிரி பண்ணி இந்த ஸ்கூல்லே வந்து ரொம்ப மோசமான பையன் சொல்லி பேர் எடுத்து வச்சிருப்பான். அப்படியே பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கு வந்து இன்னொருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மகன் இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் தான் பாத்தீங்கன்னா கேத்ரின். இந்த கேத்ரின் பாத்தீங்கன்னா இவனுக்கு அப்படியே ஆப்போசிட். ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த ஸ்கூலுக்கே வந்து ஒரு பெரிய ரெப்ரசன்டேட்டிவா வந்து இருந்திருப்பான். ஆனா இவளுக்குள்ளேயும் வந்து ஒரு கெட்ட கேரக்டர் ஒன்று இருக்கு. அந்த கேரக்டர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கஞ்சா அடிக்கும், எல்லா வேலையும் வந்து பண்ணும். ஆனா வெளி உலகத்துக்கு மட்டும் தான் வந்து ஒரு நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து காட்டிக்கும். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம செபாஸ்டியன் என்ன பண்றான், ஒரு டாக்டரை பாக்குறதுக்கு போயிருந்திருப்பான். இந்த மாதிரி டாக்டர் என்னால வந்து எதுவுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் வந்து நான் அவங்கள வந்து செடியூஸ் பண்ணதான் வந்து நினைக்கிறேன். எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வெளியில வரும் சொல்லி அந்த டாக்டர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த டாக்டர் வந்து சொல்றாங்க, இங்க பாரு, இந்த வயசுல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீ கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வரேன்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். இதோட நிறைய செஷன் வந்து நமக்குள்ள வந்து போயிருச்சு. இன்னொரு செஷன் வந்து இனிமே அடுத்த வாரம் வச்சுக்கலாம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப அவன் என்ன பண்றான், மறுபடியும் அந்த டாக்டர் கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கான். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க பாரு, உனக்கு ஒண்ணு இல்ல, உங்க அம்மா அப்பா வந்து எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து உன்னை வந்து சரியா வளர்த்துருந்துருக்க மாட்டாங்க. அதனால நீ பெரிய இடத்து பையன்றதுனால உனக்கு விருப்பப்பட்ட எல்லாத்தையும் வந்து நீ செஞ்சிருக்க. அதுக்கு என்ன பண்றது, போக போக சரியாயிரும் சொல்லிட்டு அந்த டாக்டர் எழுதுனா ஒரு புக்கை வந்து இவங்க கிட்ட வந்து கொடுக்குறாங்க. குட் பேரண்டிங் பத்தி வந்து அவங்க எழுதிருப்பாங்க. அந்த புக்கை வாங்கி இவன் பாக்குறான். சரி நீ கிளம்புன்னு சொன்னோன்னே அவன் வந்து போக மாட்டான். இல்ல டாக்டர், ஒரே ஒரு ஹக் மட்டும் எனக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்ணா, டக்குன்னு அந்த டாக்டரை பிடிச்சி அப்படியே இறுக்கமா கட்டி பிடிக்கிறான். அப்ப அந்த டாக்டரோட பொண்ணு வந்து கால் பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு அந்த ஹோல்ல போட்டு, சரி தம்பி நீ வந்து கிளம்பு, இனிமே வந்து அடுத்த வார செஷன்ல வந்து மீட் பண்ணலாம் சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே கிளம்பி போறான். இந்த பக்கம் இந்த டாக்டர் என்ன பண்றாங்கன்னா, அந்த கால் எடுத்து பேசுறாங்க. அப்ப எழுத்தாப்புல இருந்து அவங்களோட பொண்ணு தான் வந்து போன் பண்றாங்க. இந்த மாதிரி, அம்மா நான் வந்து ஒருத்தனை லவ் பண்ணேன், அவன் வந்து இந்த மாதிரி என்ன வந்து ஏமாத்திட்டான். அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, இது வெறும் காதல் தோல்வி தானே, அதை விட்டு வெளியில வா, அதை எதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோடனே அப்பதான் அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்து சொல்றாங்க, இல்லம்மா இன்டர்நெட்ல என்னோட நோட் பிக்சர்லாம் வந்து போட்டுட்டான், என்னால வந்து வெளியே தலை காட்ட முடியாது, ஸ்கூல்ல வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஒரு அம்மாவா அவங்களுக்கு வந்து செம்ம கோவம் வருது. அந்த போட்டோவை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த டாக்டர் இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு புக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த புக்ல வந்து ஒரு போட்டோ இருக்கும் பாத்தீங்களா, இவங்க உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அந்த போட்டோ அப்படியே மார்பிங் பண்ணி அந்த பொண்ணோட போட்டோ வந்து இவன் போட்டு வச்சிருந்திருப்பான். தட் மீன்ஸ் இந்த பொண்ணு வந்து இவனோட ஸ்கூல்ல தான் வந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணை தான் வந்து தலைவன் ஏமாத்தி இருந்திருப்பான். இந்த மாதிரி ரொம்ப பிளே பாயா தான் நம்ம செபாஸ்டியன் வந்து இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே அந்த டாக்டருக்கு வந்து செம்ம கோவம் வந்திருக்கும். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னா சொல்லி கத்திட்டு இருந்திருப்பாங்க. செக்யூரிட்டி கூட அந்த டாக்டர் பிடிச்சிட்டு உள்ள போயிருந்திருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கீழே இருந்து நம்ம செபாஸ்டியன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பான். அப்ப பக்கத்துல ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. ஆமா என்னாச்சு, அந்த லேடிக்கு வந்து இந்த மாதிரி கத்துறாங்க சொல்லி கேட்டோன்னே, எனக்கு தெரியல, மேபி அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கும்னு சொல்லிட்டு, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, வரியா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் வெளியில காஃபி குடிக்க போலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிருப்பான். அப்படியே அவன் வந்து வீட்டுக்கு போற மாதிரி வந்து காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இப்ப ஹை ஸ்கூலுக்கு வந்து எல்லாரையும் வந்து சேர்க்க வருவாங்களே, அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் ஒருத்தவங்க இங்க வந்திருப்பாங்க. அதோட ஒரு பேரண்ட்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல். அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. அவங்களோட பேர் வந்து செசில். அந்த செசில் வந்து உள்ள இருக்க அந்த கேத்ரின் கிட்ட வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல தான் நம்மால என்ன பண்ணிருப்பான், உள்ள வந்திருப்பான். பொண்ணே, பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்க, நீ காலை விரிக்கும் போது கூட ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே வந்து சும்மாறான் அப்படின்னு அந்த கேத்ரின் கூட சொல்லி இருந்திருப்பாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து இவன் வந்து ஊரே வந்து இவனை ரொம்ப மோசமா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் வந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து நான் ஒரு மிஷின் வச்சிருக்கேன், நீ எங்கே போய் ஊர் சுத்திட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எங்கேயும் போல, நான் இப்பதான் வந்து அந்த தெரப்பி லெசன் முடிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். சரி இங்க பாரு, நல்லா கேளு, நான் வந்து உனக்கு வந்து ஒரு வேலை தரேன். அது என்னன்னா, இந்த மாதிரி வந்து நான் ரொனால்டோ ஒருத்தனை வந்து லவ் பண்ணேன், அவன் வந்து என்னவே வந்து ஏமாத்திட்டு போயிட்டான், நீ என்ன பண்ற அப்படின்னா அவனை போய் என்னாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி மேனிபுலேட் பண்ண ஆரம்பிப்பான். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் டென்ஷனா தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி உறவை தாண்டி ஒரு செக்ஷுவல் டென்ஷனா எப்ப பார்த்தாலும் இவன் என்ன பண்ணிருப்பானா, அந்த பொண்ணை வந்து அடையணுமே வந்து நினைச்சிருப்பான். ஓகே, இவன் வந்து தன்னை அடையணும்னு நினைக்கிறான். அப்ப இவனை வச்சு ஏதாச்சும் ஒரு காரியம் சாதிக்கணும்ன்றது இவளோட ஒரு எண்ணம். ஏன்னா இவளுக்கு பாத்தீங்கன்னா இவன் கிட்ட வந்து ஒரு கார் வந்திருக்கும், ஜாகுவார் கார். அந்த காரை வந்து அடையன்றது இவளோட விருப்பம். ஆனா அந்த காரை வந்து இவன் யார்கிட்டயே வந்து தரமாட்டான். சோ அதனால இவன் என்ன பண்ணிருப்பானா, நீ வந்து அந்த ரொனால்டோ போய் அடிச்சிட்ட அப்படின்னா நீ வந்து ஜெயிச்சிட்ட, நான் வந்து நீ என்ன கேட்டாலும் வந்து செய்வேன், ஒருவேளை நீ தோத்து போயிட்ட அப்படின்னா அந்த ஜாகுவார் காரை வந்து என்கிட்ட வந்து தரணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்டிருந்திருப்பான். உடனே அவன் என்ன சொல்லுவான், இங்க பாரு, இதுக்கெல்லாம் வந்து நான் அந்த ரொனால்டோ போய் அடிக்கணுமா, விளக்கமா சொல்லு அப்படின்னு கேட்டேன். அப்பதான் வந்து சொல்லுவான், இங்க பாரு, இவன் வந்து செசில் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றான், நீ என்ன பண்றனா, ஒன்னு அவன் அடி, இல்லைன்னா அந்த செசில்ன்ற அந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணு, அவளை செடியூஸ் பண்ணி ஏதாச்சும் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பான். இவனுக்கு வந்து இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப மொக்கையான விஷயம், இதெல்லாம் வந்து என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஒரு மேகசினை கொண்டு வந்து காட்டுறான். அந்த மேகசின்ல பாத்தீங்கன்னா இங்க பாரு, பேஜ் 64 திருப்பாங்க வந்து ஒரு பொண்ணு இருப்பான்னு சொன்னோடனே அவளும் வந்து திருப்புறான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட
போட்டோ ஒன்று போட்டிருக்கு. அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ஆனட்னு வந்து எழுதிருக்கு. இப்போ அந்த பேஜை பார்த்தோன்னே நம்ம கேத்ரின் வந்து கேட்குறாங்க, சரி இப்போ என்ன அந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலோட புதுசாக ஒரு ஹெட் மாஸ்டர் வராங்க, அந்த ஹெட் மாஸ்டரோட பொண்ணு தான் இவ. நான் என்ன பண்ண போறேன்னா, ஸ்கூல் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல, ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளமே ஒரு ஹெட் மாஸ்டரோட பொண்ணே வந்து கரெக்ட் பண்ணி அந்த வேலையை கூட்டிட்டு போனவன் நானா தான் இருக்கணும், அதான் வந்து எனக்கு பெருமை அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருந்திருப்பான். சரி ஏதோ ஒண்ணு, அப்ப நீ வந்து இதை பாத்துக்க, நான் வந்து அதை பாத்துக்கிறேன். ஒருவேளை உன்னால அந்த பொண்ணை, அதாவது ஆனட்டை வந்து கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீ வந்து தோத்துட்ட, உன்னோட ஜாகுவார் கார் வந்து எனக்கு வரணும். ஒருவேளை நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ என்ன கேட்டாலும் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டீலிங் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து போட்டு வச்சிருப்பாங்க. உடனே தலைவன் என்ன பண்றான்னா, அந்த போட்டோ வந்து பாக்குறான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கன்சாஸ்ல இருக்கவங்க. சோ அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு வந்து இவங்களோட ஸ்கூல்ல தான் வந்து படிக்க வர போறாங்க, இவனோட ஆன்ட்டியோட வீட்டுல தான் வந்து தங்க வர போறாங்கன்றது இவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனா கான்சஸ்ல இருந்து வர இந்த பொண்ணுக்கு வந்து என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் இருந்தா தானே அந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ண முடியும் இல்லையா. சோ அவனோட ஒரே இன்டென்ஷன் வந்து அந்த கேத்ரின் கிட்ட சொன்ன அந்த பெட்டை வந்து ஜெயிக்கணும். சோ அதனால இவன் என்ன பண்ண போறான், இப்ப இந்த ஆனட்ன்ற அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருப்பாங்க சொல்லி வந்து தேடி பார்க்கறான். அதுல ஒருத்தன் வந்து இருக்கான், அவனோட பேர் என்ன பாத்தீங்கன்னா கிரெக். இந்த கிரெக்ன்ற பாத்தீங்கன்னா ஒரு ஹோமோசெக்சுவலா இருந்திருப்பான். சோ அவன் என்ன பண்றான்னா, அந்த கிரெக்கை தேடி வந்து அவனோட வீட்டுக்கு வந்து போறான். அங்க போய் பார்த்தா அந்த கிரெக் வந்து இன்னொரு பையன் கூட வந்து ஒன்னா இருந்திருப்பான். அதை வந்து தலைவன் போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இதை பார்த்தோன்னே அந்த கிரெக் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்க அந்த போட்டோ எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்க என்ன கேட்டாலும் வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா அவன் கிட்ட இருந்து இவரோட டீட்டெயிலாம் வந்து வாங்கிக்கிறான். இப்போ நம்ம செபாஸ்டியன் என்ன பண்ணா, அடுத்த நாள் நம்ம ஆனட்டை பாக்குறதுக்காண்டி அவங்களோட ஆன்ட்டியோட வீட்டுக்கு வந்து போறான். அங்க போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவகிட்ட வந்து பேசுறான். அவளோட பேச்சு வந்து இவனுக்கு வந்து ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கு. அவன் வந்து ரொம்ப ஹானஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. அப்பா அவ வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றான், இங்க பாரு நீ என்ன வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. உன்னை பத்தி வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி எல்லாருமே வந்து உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல உன்கிட்ட வந்து அதெல்லாம் யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எல்லாருமே தான் வந்து சொன்னாங்க, என்னால வந்து பேர்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து போயிடுறான். இவனுக்கு வந்து அது செம்ம கோவத்தை தான் ஏற்படுத்துது. யாரு வந்து சொல்லியிருந்திருப்பா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவன் என்ன பண்றான், அந்த கேத்ரின் கிட்ட வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்றான். அப்பா அவ சொல்றா, இங்க பாரு வேற யாரும் வந்து சொல்லல, செசிலோட அவங்க அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அந்த கார்டுல, அவ தாண்டா எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு செம்ம கோவம் வந்துருது. இதனாலே வந்து அந்த செசில வந்து நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த செசில் பாத்தீங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு தான் வந்து ஒரு மியூசிக் லெசனுக்கு வந்து இங்க வந்திருப்பாங்க. அந்த மியூசிக் லெசனை வந்து ஹோஸ்ட் பண்ற யாருன்னு பாத்தீங்கன்னா டீச்சரா இருக்க வந்து அதே ரொனால்டு தான். இப்ப அந்த ரொனால்டு என்ன பண்றான், அந்த மியூசிக் லெசன் எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த செசில வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல வந்து நம்ம கேத்ரின் வந்து அதை வந்து பாத்துறான். ஏய் நீ வந்து இங்க என்ன பண்ண வந்த அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு, சரி நீ லெசன்ல எடுக்கணும் நீ கிளம்புன்ற மாதிரி சொன்னோடனே அந்த செசில் கிட்ட கேத்ரின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அப்பதானே வந்து அந்த ரொனால்டோ வந்து பழி வாங்க முடியும் இல்லையா. சோ இவன் என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேச ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான், உனக்கு நிஜமாவே வந்து அந்த ரொனால்டோ வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா எனக்கு வந்து அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்காண்டி வந்து நான் நிறைய லவ் லெட்டர்லாம் வந்து எழுதி வச்சிருக்கேன், ஆனா என்னால வந்து அதை தரதான் முடியல, என்ன பண்றதுன்னு சொல்லி இவன் வந்து புலம்பிட்டு இருந்திருப்பான். அப்ப இவன் வந்து ஒரு ஐடியா கொடுப்பான் அந்த கேத்ரின், ஓ உன்கிட்ட அந்த லவ் லெட்டர்லாம் இருக்கா, அப்ப அதை வந்து என்கிட்ட கொடு, நான் வந்து அதை அவன்கிட்ட வந்து கொடுத்துறேன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஓகே ஐடியா நல்லா தான் இருக்கு, அப்ப நம்ம ரெண்டு பேரும் இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா நீ எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொன்னோடனே அந்த லவ் லெட்டர்லாம் வந்து அந்த சிசில் என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு வந்து இந்த கேத்ரின் கிட்ட வந்து கொடுத்துறாங்க. ஆனா அவ என்ன பண்றான், அந்த லவ் லெட்டரோட காப்பி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களோட அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அந்த கார்டு வெளில, அவகிட்ட வந்து போட்டு விட்டுறான், உங்க பொண்ணு வந்து அந்த மியூசிக் டீச்சர் கூட வந்து ஏதோ அஃபேர்ல இருப்பான்னு நினைக்கிறேன், நீங்க என்னன்றதை வந்து அதை கவனிங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டு விட்டுறான். இது கேட்டவுடனே வந்து அவங்களுக்கு வந்து செம்ம கோவம் வந்துருது. அடுத்த நாள் வந்து லெசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணிருப்பா, இவங்க அம்மா வந்து டக்குன்னு உள்ள போயிட்டு, உனக்கு என்ன தைரியம் இருக்குண்டா, நீ வந்து குப்பமேட்டில் கிடந்த, உன்னை நான் வந்து எடுத்துட்டு வந்து இங்க உனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, குப்பமேட்லையா ஏங்க நான் அங்க இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருக்கீங்க, நீங்க வேற யாரும் நடிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவன் வந்து சொல்லியிருந்திருப்பான். செம்ம காமெடியா இருந்திருக்கும் அந்த சீனை. உடனே அவன் என்ன பண்றான், சரி ஏதோ ஒண்ணு நீ என் பொண்ணை விட்டுட்டு போ, இங்க பா நீ எழுதின லவ் லெட்டர்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னோடனே, இந்த லெட்டர்லாம் உனக்கு எங்கேயுமா கிடைச்சிச்சுன்னு சொல்லி அவன் வந்து செசில் கேட்கறான். இந்த மாதிரி ரூமை கிளீன் பண்ணும்போது வேலைக்காரி தான் என்கிட்ட வந்து எடுத்து கொடுத்தா, நீ உடனே வீட்டுக்கு போ அப்படின்னு அழுதுட்டே வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் அந்த கேத்ரின் என்ன பண்ணிருப்பானா, அந்த ரொனால்டோக்கு கால் பண்ணி, இங்க பாரு எனக்கு வந்து புரியுது நீ வந்து அவளை லவ் பண்ற அப்படின்னு, ஆனா நான் உன்கிட்ட வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ வந்து பேசாம அவ எழுதின அந்த லவ் லெட்டர் வந்து நீ ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடு, நான் அதை போய் அவகிட்ட வந்து கொடுத்துறேன். சரி அவ எப்படி வருவான்னு சொல்லி வந்து கேட்கறான். அவளை வந்து கூட்டிட்டு வர்றது என்னோட விருப்பம், அவங்க அம்மா வந்து அவ எப்படியும் அவளை விட மாட்டாங்க, நான் போன் பண்ணி எப்படியாச்சும் இங்க அவளை வந்து வர சொல்லிடுறேன், நீங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கங்க அப்படின்ற மாதிரி வந்து இவன் என்ன பண்ணிருப்பான், மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதை வந்து இவன் தலையை வந்து நம்பி இருந்திருப்பான். அந்த லவ் லெட்டரை வந்து இவன் என்ன பண்ணிருப்பானா, அவன் எழுதின மாதிரி வந்து எழுதிட்டு அந்த லவ் லெட்டர் வந்து இவங்க இருக்கிற மாதிரி அன்னைக்கு நைட் வந்து அந்த செசில் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த செசிலுக்கு வந்து இவ கால் பண்றா. உடனே நம்ம தலைவன் என்ன பண்றானா, நீ எதுவும் சொல்லாத நானே பேசி கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, செசில் நீ உங்க வீட்டுல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிங்க வந்துரு, உனக்காக வந்து அந்த ரொனால்டோ வந்து காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அந்த செசில் பொண்ணு என்ன பண்ணானா, அவங்க வீட்டுல இருந்து அவங்க போறதுக்கு முன்னாடி அந்த பெட்ல வந்து பொம்மை மாதிரி வச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. தப்பிச்சு இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இங்க வீட்டுல யாருக்கு பாத்தீங்கன்னா செபாஸ்டியன் மட்டும் தான் இருப்பான். இப்ப நம்ம கேத்ரினோட
இன்டென்ஷன் என்ன, எப்படியாச்சும் இந்த செசில் வந்து நம்ம செபாஸ்டியன் கூட வந்து ஒன்னாகணும், அது மூலமா வந்து அவங்க 2 பேரும் பிசிக்கல் ஆயிட்டா அவளுக்கு வந்து சந்தோஷம். ஏன்னா அது மூலமா தானே வந்து அந்த ரொனால்டோ வந்து இவ பழி வாங்க முடியும் இல்லையா. ஸோ அதான் வந்து இவளோட டார்கெட். ஸோ அன்னைக்கு நைட் வந்து எப்பவும் போல வந்து வீட்டில் தனியா இருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செசிலும் செபாஸ்டியன் மட்டும் தான் வீட்டில் தனியா இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் சரி நான் அவங்கிட்ட வந்து எப்படி பேசுறது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வந்து அவ பேசிட்டு இருந்திருப்பான். ஆனா தலைவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, அந்த பொண்ணு படுத்து கிடக்கிறத வந்து அப்படியே போட்டோ எடுத்துட்டே வந்திருப்பான். டக்குன்னு அந்த பொண்ணு வந்து பாக்குறாங்க, ஏய் நீ எதுக்கு போட்டோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணு இல்ல நீ பார்க்க வந்து ரொம்ப செக்ஸியா இருக்க, அதனால தான் போட்டோ எடுத்தேன், நீ வந்து ஒரு மாடலா கூட ஆகலாம் அப்படின்னு சொன்னோன்னே செக்ஸியாவா அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து வித்தியாசமா வந்து போஸ்ட் கொடுக்குறா. அது வந்து தலைவனுக்கு பிடிக்கல. அப்பா அவன் என்ன பண்றான், இங்க பாரு செக்ஸியானா இந்த மாதிரி இல்ல, நீ ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்தா கூட அது வந்து ரொம்ப அழகா தான் இருக்கும் அப்படின்னு அது வந்து அவளுக்கு செம்ம கோவத்தை ஏற்படுத்துறது. நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பாக்குறான். இல்ல இங்க நில்லு, போற மாதிரி இருந்தா அப்புறம் வந்து நான் உங்க அம்மா கிட்ட வந்து நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டுட்டுருவேன் அப்படின்னு இவளும் வந்து பயந்துடுறான். சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு வந்து ஒரே ஒரு கிஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து இவன் வந்து சொல்றான். ஒரே ஒரு கிஸ் தானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொடுக்க போறா. அப்பா அவன் என்ன பண்றான், மேல இல்ல கீழே தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு டக்குனு வந்து ஃபேண்ட்டை கழட்டிடுறான். அப்படியே அவங்க 2 பேரும் வந்து பிசிக்கலா ஒன்னாயிடுறாங்க. இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில வந்து நம்ம கார்டுல என்ன பண்றாங்கன்னா, செசிலோட ரூம்ல வந்து போய் பாக்குறாங்க. அங்க வந்து அவ இல்ல. இந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. டக்குனு செசில வந்து நிக்கிறான். ஏய் நீ எங்கடி போன அப்படின்ற மாதிரி வந்து இவங்க அம்மா வந்து கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல நான் வந்து சும்மா ஷாப்பிங் தான் போனேன்னு சொன்னோன்னே, இப்படி இருக்க போய் கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே இந்த செசில் என்ன பண்ணியிருப்பான், அடுத்த நாள் வந்து அந்த ஆன்ட்டியோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. இங்கதான் நம்ம செபாஸ்டியன் என்ன பண்ணியிருப்பானா, அடுத்த நாள் வந்து அவங்களோட ஆன்ட்டியோட வீட்டுக்கு வந்திருப்பான். அங்கதான் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து அவன் ஆனட்டை வந்து சந்திப்பான். இவளையும் வந்து பார்ப்பான். இவளை பார்த்தோன்னே வந்து அவன் அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணானோ அதை வந்து நினைவு கூற மாதிரி செஞ்சிருப்பான். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து கோச்சிட்டு ஓடி போயிருந்திருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் ஆனட் மட்டும் தான் இருந்திருப்பான். ஆனட் கிட்ட வந்து இவன் எவ்வளவுதான் வந்து பேச முயற்சி செஞ்சாலும், இங்க பாரு எனக்கு வந்து ட்ரெவர்னு சொல்லி வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து யூரோப்புக்கு வந்து டூர் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான், அவன் தான் என்னோட லவர், நீ வந்து என்ன வந்து எதுவும் பண்ணாத, ட்ரை பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து அவ வந்து சொல்லியிருந்திருப்பா. அப்பா அவன் என்ன பண்ணியிருப்பானா, சரி நான் ட்ரைலாம் பண்ணல, சரிப்பா நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் போலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து கூப்பிடுறான். அப்பா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா கார்ல வந்து அப்படியே வேகமா வந்து ஓட்டிட்டு 2 பேரும் ரொம்ப அமைதியா வந்து போய்கிட்டே இருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் அதாவது இந்த செபாஸ்டியன் வந்து சிரிக்கவே மாட்டான், உருன்னே இருப்பான். ஆனட் என்ன பண்றாங்கன்னா மூஞ்சி வந்து வித்தியாசமா வச்சு அவனை வந்து சிரிப்பு மூட்டை வந்து ட்ரை பண்றாங்க. அவனுக்குள்ளேயும் வந்து ஒரு சின்ன பிள்ளைத்தனம் இருக்கும் இல்லையா, அதை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு இவ எவ்வளவோ வந்து பண்ணுவான். கடைசியில் வந்து அவனும் வந்து சிரிச்சிடறான். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து அடிக்கடி பேச முயற்சி பண்ணது, அதை வந்து அந்த ஆனட் பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணது, இதெல்லாம் வந்து அவளும் நினைச்சிட்டே வந்திருப்பான். அப்பதான் வந்து டக்குன்னு அவன் என்ன பண்ணிருப்பானா இவனோட கையை வந்து பிடிச்சிருவான். இவனுக்கு வந்து புரிஞ்சிடும் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் வந்து நம்ம 2 பேருக்குள்ளேயும் வந்து வரப்போகுது அப்படின்ற வந்து அவனுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், அடுத்த நாள் வந்து மறுபடியும் வந்து அவங்களோட ஆன்ட்டியோட வீட்டுக்கு வந்து போறான். அங்க அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வெளியில உட்காந்து புக்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த புக்கை படிச்சுக்கிட்டே அப்படியே அழுகிற மாதிரி இருந்திருக்கும் அந்த கதையில. சோ அவன் என்ன பண்றான், அதை வந்து பைனாகுலர் மூலமா வந்து பார்த்துட்டே இருந்திருப்பான். அப்படியே அந்த பொண்ணுக்கு பக்கத்துல போறான். டக்குன்னு வந்து பக்கத்துல உட்காரான். 2 பேரும் அறியாம வந்து முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த டைம்ல இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கன்னா இது சரிப்பட்டு வர சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்ப இந்த விஷயங்களால ரொம்ப சோகமாக நம்ம செபாஸ்டியன் என்ன பண்றான்னா மறுபடியும் அடுத்த நாள் வந்து அவளை பாக்குறதுக்காண்டி வந்து அந்த ஆனட்டோட ரூமுக்கு வந்து போறான். அங்க போனதுக்கு அப்புறம் ஆனட் இங்க பாரு நான் வந்து இங்க இருந்து நான் ரொம்ப தூரம் உன்னை விட்டு போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி போ அப்படின்னு வந்து அவ டக்குன்னு சொல்லிடுறான். உனக்கு வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி போயிருது. இல்ல நான் வந்து அதான் நான் கடைசியா வந்து ஒரு பாய் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஒரு ரொம்ப சோகமா பேசுற மாதிரி இருப்பான். இரு உனக்கு என்ன வேணும் டக்குன்னு சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல இங்க பாரு என்னால வந்து மத்த பசங்க மாதிரி வந்து உணர்ச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது, நீ வேணா அந்த மாதிரி இருப்ப, ஆனா என்னால வந்து முடியாது, நான் உன்னை வந்து ரொம்ப டீப்பா வந்து லவ் பண்றேன், இது வந்து உனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி வந்து அவன் ரொம்ப பேச ஆரம்பிச்சிருப்பான். இதை பார்த்துட்டே இருந்துட்டு அவன் என்ன பண்றான், இல்ல என்னால முடியலன்னா அப்புறம் எதுக்கு வந்து அன்னைக்கு என் கூட ஒன்னா இருந்த, நீ என்னை வந்து சிரிக்க வச்சியே, என் கையெல்லாம் வந்து பிடிச்சியே, அதெல்லாம் வந்து லவ் இல்லையா, இது வந்து ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்னு ஏதோ வந்து பேசியிருந்திருப்பான். அதுல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஆமா இருக்கு, ஆனா என்னால வந்து சொல்ல முடியல, உன்னை என்னால வந்து முழுசா நம்பவும் முடியல அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டே இருந்துட்டு டக்குன்னு 2 பேரும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே அவன் என்ன பண்றான், பெட்டுக்கு போயிட்டு தன்னோட ட்ரெஸ்ஸை வந்து கலாட்டுறான். ஆனா அவன் என்ன பண்றான், தலையை வந்து அவனுக்குள்ள என்ன தோணுச்சோ இல்ல இது வந்து இப்போதைக்கு சரிப்பட்டு வராது, நான் என்ன ரெடி ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து வேகமா போயிடுறான். அந்த பொண்ணு அப்படியே வந்து ஆள ஆரம்பிச்சிடறாங்க. இதை போய் வந்து அவன் என்ன பண்றான், அந்த கேத்ரின் கிட்ட வந்து சொல்றான், இங்க பாரு இந்த மாதிரி வந்து நான் நிஜமாவே அவ கூட தான் வந்து போலான்னு இருந்தேன், ஆனா என்னமோ தெரியல என்னால அந்த பொண்ணை வந்து ஏமாத்த முடியல, நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, போடா லூசு பயலே, நீ வந்து அவளை வந்து நேரம் பண்ணியிருந்திருக்கன்றா, இதானே நம்மளோட டீலு, நீ போய் பண்ணு அப்பதான் வந்து நீ ஜெயிச்ச, இல்லனா வந்து உன்னோட காரை வந்து நான் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அவ பெட் பண்ணிருந்தா இல்லையா. அதே மறுபடியும் சொன்னதுனால இவனுக்கு வந்து என்ன பண்றதுனே வந்து தெரிஞ்சிருக்காது. சோ அவன் என்ன பண்றான், மறுபடியும் அந்த பொண்ணை பாக்குறதுக்காண்டி வந்து போலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அவன் என்ன பண்றா, கிளம்பி அவளோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறான். ஆனா இவனுக்கு வந்து எங்க போனா அப்படின்ற வந்து தெரியல. உடனே அவன் என்ன பண்றான், அந்த கிரகுன்ற ஒருத்தன் மட்டும் தான் வந்து அவளுக்கு ஃப்ரெண்டா, சோ அவனுக்கு வந்து கால் பண்ணி வந்து கேட்கறான், ஏய் இந்த மாதிரி அவ எங்க போனா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எனக்கு தெரியல, ஏய் நீ இப்போ உண்மையை சொல்றியா இல்லைன்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமா அவ இந்த மாதிரி வந்து அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டா, அவங்களோட அம்மா அப்பா கூட தான் இருக்கான்னு நினைக்கிறேன், நீ போய் வேணா பாரு அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்றான், நேரா வந்து அவளை தேடி வந்து போறான். அது வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போறதுக்கு முன்னாடி சோ அவன்
அவன் என்ன பண்றானா அவளை போய் டக்குன்னு அங்கேயே வந்து தடுத்துறான் ரயில்வே ஸ்டேஷன்லயே. அங்கேயே வச்சு 2 கிஸ் அடிக்கிறான். அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அங்கேயே வச்சு அப்படியே அவங்க 2 பேரும் வந்து பிசிக்கலா வந்து ஒன்னு சேர்ந்துறாங்க. 2 பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாமே வந்து ஸ்மூத்தா வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கேத்ரினுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்காம வந்து போயிருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவரோட பெட் என்னது, அந்த ஆனட்ட போய் வந்து கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவ கூட வந்து பிசிக்கலா ஒன்னு சேரணும். அப்பதான் வந்து இவ என்ன பண்ணுவா, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து என் கூட வந்து பிசிக்கலா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீ தோத்து போன அப்படின்னா அந்த கார் வந்து எனக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா. அதனால இவன் என்ன பண்ணிருப்பானா, இவன் ஒருவேளை இந்த மாதிரி பண்ணிட்டு எப்படியும் வந்து தாங்கிட்ட தான் வருவான் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையில இருந்திருப்பான். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், அந்த ஆனட் பொண்ணு கூட வந்து ரொம்ப நிஜமாவே வந்து காதல விழுந்திருப்பான். அவங்க 2 பேரும் வந்து பிரியாத மாதிரி இருந்திருப்பாங்க. இப்ப வீட்டுக்கு வர்றான். நீ முன்ன மாதிரிலாம் இல்ல, நீ வந்து என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் போறேன்னு நினைக்கிறேன். நீ அந்த பொண்ணை வந்து நிஜமாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இது இப்படியே போனா சரிப்பட்டு வராது. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், உனக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கும் புரியுது. ஆனா என்ன பண்றது, அவன் மேல வந்து நிஜமாவே வந்து காதல விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே என்னால வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அப்பதான் வந்து சொல்றான், இங்க பாரு இது வந்து பொய் தானே, நான் தானே உங்ககிட்ட வந்து பெட் கட்டினேன். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் அவகிட்டே வந்து சொல்லிடுவேன். நீ போய் அவகிட்ட சொல்லிட்டியா இல்ல நானே போய் அவகிட்ட போன் பண்ணி சொல்லவா அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன போயிடறான், கொஞ்சம் பயந்து போயிடறான். அவன் என்ன பண்றான், மறுபடியும் வந்து அந்த பொண்ணை பாக்குறதுக்காண்டி வந்து போறான். அங்க போயிட்டு அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இதான் என்னோட ரூம், நம்ம இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி இப்படி ஆச்சா பூச்சான்னு இருக்கான். ஆனா இவன் என்ன பண்றான், இல்ல கையை விடு, நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லலான்னு தான் வந்தேன். இந்த மாதிரி நானும் கேத்ரின் வந்து ஒரு பெட் கட்டணும், அதுல வந்து உன் கூட வந்து செக்ஸ் வைக்கிறதா என்னோட மோட்டிவா இருந்துச்சு. மற்றபடி உன்னை வந்து நான் லவ்லாம் பண்ணல, என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு வந்து ஏதோ டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி அப்படியே அழுதுகிட்டே வந்து பேச ஆரம்பிச்சிருப்பான். இவன் அழுதுகிட்டே பேசினதை பார்த்தோன்னே இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டே இருந்திருப்பான். இல்ல இதான் உண்மை, என்னை விட்டுரு, நான் வந்து கிளம்பி போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். தயவு செஞ்சு போய் தொலை, என் கண்ணு முன்னாடியே நிக்காதன்னு அவளும் வந்து அழுக ஆரம்பிச்சிடறான். அப்படியே என்ன பண்ணா அழுதுகிட்டே வந்து மறுபடியும் கேத்ரின் கிட்ட போறான். அங்க போய் வந்து கேத்ரின் கிட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து அவ கூட வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன், நான் வந்து ஜெயிச்சிட்டேன், அவளை அடைஞ்சிட்டேன், அவ கூட பிரேக்கப்பும் பண்ணிட்டேன், இப்போ வா நம்ம 2 பேரும் வந்து ஒன்னு சேரலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவன் என்ன பண்றான், அவளை கேத்ரினை வந்து கூப்பிடுறான். ஆனா அப்பதான் அந்த கேத்ரின் வந்து சொல்றான், இது எல்லாமே வந்து நான் வந்து உன்னை வச்சு ஒரு கேம் தான் விளாண்டேன், நீ வந்து எனக்கு வந்து வெறும் ஒரு பொம்மை மாதிரி, உன்னை வச்சு நான் எது வேணாலும் வந்து சாதிப்பேன், உன்னை வந்து நான் ஆட்டி படைப்பேன், உன்னால வந்து என்னை வந்து கேள்வி கேட்க முடியாது, நீ வந்து ஒரு பொம்மைடா, நீ ஒரு பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி ஏதோ பிடிச்சி அவனை வந்து திட்டி இருந்திருப்பான். அதை கேட்டோன்னு இவனுக்கு வந்து அழுகையே வந்திருக்கும். ஆட பாவி, இவளை நம்பி நம்ம வந்து ஆனட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோமே, உண்மையான லவ் வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். உடனே என்ன பண்றான், டக்குனு அந்த கிரெக் எல்லாத்துக்கும் வந்து ஃபோன் பண்றான். அந்த ஆன்ட்டியோட வீட்டுக்கு ஃபோன் பண்றான். யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஆனட் வந்து இங்க வரலன்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனா அவ பாத்தீங்கன்னா அவங்களோட ஆன்ட்டியோட வீட்டுல தான் இருந்திருப்பான். உடனே அவன் என்ன பண்றான், அவளை பாக்குறதுக்காண்டி மறுபடியும் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து போறான். அங்க போயிட்டு இந்த மாதிரி கேத்ரின் வந்து இவன் கிட்ட இது வரைக்கும் என்னெல்லாம் வந்து பெட்டு கட்டினாலோ, என்னெல்லாம் வந்து இந்த கேத்ரின் அட்டூழியம் பண்ணாலும் அது எல்லாத்தையும் ஒரு நோட்ல வந்து எழுதிட்டே வந்திருப்பான். இதெல்லாம் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இதுதான் வந்து உண்மை, அவ வந்து நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ என்கிட்ட வந்து சேரு அப்படின்ற மாதிரி அந்த நோட்ல வந்து எழுதி முடிச்சிருப்பான். அந்த நோட்டை கொண்டு போய் அந்த ஆன்ட்டி கிட்ட வந்து கொடுத்துருப்பான். உள்ள பாத்தீங்கன்னா ஆனட் வந்து உள்ளதான் இருந்திருப்பான். அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த புக்கை கொண்டு போய் அவங்க கிட்ட வந்து கொடுத்துறாங்க. ஆனட் வந்து அதை படிச்சு பாக்குறான். இங்க பாரு ஆனட், நான் வந்து உன்னை லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப மோசமானவனா தான் இருந்தேன். ஆனா உன்கிட்ட நான் வந்ததுக்கு அப்புறம் என்னோட காதல் வந்து ரொம்ப உண்மையா தான் இருந்துச்சு, என்னை வந்து நம்பு, எனக்கு வந்து செகண்டா ஒரு சான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி வந்து இது ரொம்ப அழுது புலம்பு எழுதிருந்திருப்பான் போல. அதை பார்த்து படிச்சோன்னு இவளுக்கே வந்து கண்ணீர் மல்க வந்திருந்திருக்கும். அப்படியே வந்து இவன் என்ன பண்றான், காலையில நைட்டு வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடியே வந்து நின்னுட்டு போயிருந்திருப்பான். அடுத்த நாள் காலையில வந்து இவன் என்ன பண்றான், அந்த விண்டோல இருந்து எட்டி பாக்குறான். தூரத்துல நம்பால் தலைவன் இந்த பக்கம் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே வந்து பார்த்தோன்னே அவன் வந்து அப்படியே நடந்து போக ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் அவன் என்ன பண்றான், ஏய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனட் வந்து கத்திக்கிட்டே வேகமா ஓடி வர்றான். ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கேத்ரின் என்ன பண்ணிருப்பானா, இந்த மாதிரி ரொனால்டு நீ வந்து செசில் கூட வந்து பாத்துக்க, ஏன்னா என்னோட தம்பி வந்து என்னையவே வந்து அடிச்சு போட்டுட்டு அந்த செசில் கூட வந்து அவன் பிசிக்கலா ஒண்ணு சேர்ந்திருக்கான், அவனை வந்து என்னன்னு பாரு, அவனை போய் அடி அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரொனால்டு என்ன பண்ணிருப்பானா, அவளோட பேச்சை கேட்டுட்டு இவன் என்ன பண்ணிருப்பான், ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ரொனால்டும் இந்த கேத்ரின் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து பிசிக்கலா ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. அதனால அவ ஆட்டி வைக்கிற பொம்மையா தான் அந்த ரொனால்டோவும் இருந்திருப்பான். இப்ப இதை சொன்னோன்னே அந்த ரொனால்டோ என்ன பண்றானா, இவனை பாக்குறதுக்காண்டி வேகமா அந்த பக்கம் நடந்து வந்திருப்பான். 2 பேரும் வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த ரொனால்டோ என்ன பண்றான், டப்புன்னு போட்டு அவனை வந்து சப்புன்னு செபாஸ்டினை வந்து அடிக்கிறான். அப்ப செபாஸ்டின் கேட்க, என்ன ஏன்டா அடிக்கன்னு சொல்லி கேட்டோன்னே, நீ வந்து செசில் கூட ஒன்னா இருந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஏன்னா இதுக்கு முன்னாடி உண்மையா நடந்துச்சு தானே, சோ அவனால வந்து பொய் சொல்ல முடியல, ஆமான்ற மாதிரி வந்து பேசாம இருந்திருப்பான். ஏன்டா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட இந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு போட்டு அந்த அடி அடிச்சிருந்திருப்பான். இப்ப இந்த சண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து நம்ம ஆனட் வந்து பின்னாடி தானே இருக்காங்க இல்லையா, சோ அவங்க வேகமா ஓடி வந்து செபாஸ்டின் கத்திக்கிட்டே வந்து அந்த ரொனால்டோ பிடிச்சி தள்ளி இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ரொனால்டோ என்ன பண்ணிருப்பானா, அவளை பிடிச்சி தூக்கி எரிஞ்சிருப்பான். அவ பாத்தீங்கன்னா நடு ரோட்ல போய் விழுந்திருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம செபாஸ்டின் என்ன பண்ணிருப்பான், அந்த ரொனால்டோ அடிச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குறான். நம்ம ஆனட் வந்து நடு ரோட்ல வந்து விழுந்து கிடக்குறான், எந்திரிக்க முடியாம இருக்கா. அப்ப அவளுக்கு முன்னாடி வந்து ஒரு டாக்ஸி ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அது வந்து மோத போது உடனே இவன் என்ன பண்றான், அவளை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல டக்குனு இவன் விழுந்துடுறான். அந்த டாக்ஸி வந்து அப்படியே இவன் மேல மோதி அப்படியே அடிச்சு பறந்து போய் கீழே விழுந்துடுறான். அப்ப வந்து சாக போற மாதிரியான ஒரு நிலைமையில இருந்திருக்கான். அப்ப ஆனட் கிட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து இவ்வளவு தப்பெல்லாம் வந்து பண்ணேன், ஆனா உன்னை
நான் லவ் பண்ணது வந்து ரொம்ப முக்கியமானது, நீ வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாத, இதை வந்து நம்ப எனக்கு வந்து செகண்ட் சான்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி வந்து அவன் சாக போற மாதிரி வந்து பேசிட்டே இருந்திருப்பான். அவளும் வந்து என்னை விட்டு போயிடாத கொஞ்ச நேரம் பொறுமையா இரு அப்படின்னு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ளேயே வந்து அவன் அந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறான். அப்படியே அடுத்த நாள் வந்து ஸ்கூல் மறுபடியும் வந்து ரீஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல என்னோட அண்ணன் வந்து இறந்துட்டான். அவன் வந்து கடைசியா போகும்போது கூட என்னை வந்து மன்னிச்சிரு கேத்ரின், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து ரொம்ப வேண்டிட்டு இருந்தான். இப்படி ஒரு நல்ல பையன் இப்படி இறந்துட்டானே சொல்லி அவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு ஓலா விட்டுட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த கேப்ல நம்ம ஆனட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேத்ரின் வந்து பாத்ரூம்ல இருக்கும்போது சந்திச்சிருந்திருப்பான். உன்னை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி அவன் வந்து அப்பயே யோசிச்சிருந்திருப்பான். ஸோ அப்ப நம்ம ஆனட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, செபாஸ்டியன் வந்து ஒரு நோட்டு கொடுத்தான் இல்லையா, அந்த நோட்ல இருக்கதை அப்படியே காப்பி பண்ணி க்ரூவல் இன்டென்ஷன் சொல்லி ஒரு புக் மாதிரி வந்து போட்டு அந்த புக் வந்து நிறைய காப்பியா எடுத்து வச்சு அந்த காப்பி வந்து ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பான். இப்போ இந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம கேத்ரின் வந்து அங்க வந்து பேசிட்டு இருக்கா இல்லையா மைக்ல. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து வேகமா வந்து வெளியில போற மாதிரி இருக்கு. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், எல்லாரும் வந்து அப்படியே மதிக்காம வந்து நடந்து போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, வேகமா ஓடி வந்து வெளியில வந்து பாக்குறா. அப்ப பாத்தீங்கன்னா எல்லார் கையிலயும் அந்த புக்கு தான் இருக்கு. அந்த செசில் பொண்ணு என்ன பண்றா, இன்னொரு புக்கை கொண்டு வந்து அந்த கேத்ரின் கிட்ட வந்து கொடுக்குறான். கேத்ரின் அந்த புக்கை வந்து திறந்து பாக்குறா. அதுல பாத்தீங்கன்னா இவ பண்ண எல்லா அட்டூழியங்களும், அந்த பெட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து அந்த நம்ம செபாஸ்டியன் எழுதுனது வந்து அப்படியே இருக்கு. இதை பார்த்தோன்னே இவ அதிர்ச்சி ஆகுறா. ஆஹா, அவன் இறந்து போனதுக்கு நம்ம பண்ண அந்த மிஸ்டேக் தான் போல, எல்லாருக்கும் வந்து இது தெரிஞ்சு போச்சு, நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டான் அப்படின்ற மாதிரி வந்து அவன் நினைக்க ஆரம்பிச்சிருப்பான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அதாவது நம்ம ஆனட்டோட அவங்க அப்பா, அவர் என்ன பண்றாரு, வேகமா வந்து இவனோட கையில எப்ப பார்த்தாலும் ஒரு ஜீசஸ் டாலர் வச்சிருந்திருப்பான். அந்த டாலர் வந்து திறந்து பார்க்கறான். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் வந்து இருந்திருக்கு. இனிமே வந்து நீ எதுக்குமே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே வந்து அவமானம் தாங்க முடியாம நம்ம கேத்ரின் வந்து அப்படியே ஆள ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆனட்டை வந்து காட்டுறாங்க. ஆனட் என்ன பண்றான், இவன் கிட்ட வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு ஜாகுவார் கார் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த காரையும் அவனோட அந்த சன்கிளாஸையும் வந்து போட்டுக்கிட்டு அவன் கொடுத்த அந்த நோட் புக்கை வந்து பக்கத்து சீட்ல வச்சுக்கிட்டு அப்படியே ரோட்ல வந்து அப்படியே வேகமா வந்து காரை ஓட்டிட்டு போறான். அப்படி ஓட்டிட்டு போகும்போது இவங்க ரெண்டு பேரும் எப்படிலாம் இருந்தாங்கன்றத வந்து நினைச்சு பார்த்துட்டே அப்படியே ஜாலியா அசை போட்டுட்டே வந்து போறான். அதோட இந்த படமும் முடிஞ்சிடும். இந்த படம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன் இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு. ஆனா ஒரு தடவை கூட எனக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு வந்து தோணவே இல்லை. என்னமோ தெரியல, நேற்று உட்காந்து சரி லீவ் இல்லை ஏதாச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் உட்காந்து பார்த்தேன். ஏதோ ஒரு மாதிரி தான் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா கடைசி ஒரு 30 மினிட்ஸ் வந்து நிஜமாவே அந்த ரொமான்டிக் போர்ஷனா வரும்போது, ஆஹா இப்படி ஒரு மோசமா இருந்த இந்த பையன் இந்த மாதிரி ட்ரூ லவ் காண்டி என்ன பண்ணுவான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஓலா விட்டு இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அந்த ஆனட் கூட வந்ததுக்கு அப்புறம் மாறினது, இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா இது வந்து கப்பிள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்க ஒரு படமா தான் இருக்கும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குமானா வந்து எனக்கு தெரியல. அதர் தன் தட் இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுல வந்து நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கவே முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்ட் ஃபாலோவிங் இந்த படம் இருக்கு. ஏன்னா இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸ்டு ரிவ்யூஸா வந்து அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சி போய் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் தான் இது. இந்த படத்துல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவா ஒருத்தர் நடிச்சான் இல்லையா செபாஸ்டியன், அவனும் இந்த படத்தோட இன்னொரு கேரக்டர் நடிச்சாங்க இல்லையா ஆனட், அவங்க ரெண்டு பேரும் வந்து ரியல் லைஃப்லயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளவு. மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படங்கள் இதுவும் ஒன்று. நிஜமாவே ரொம்ப நல்லா கொஞ்சம் ஃபீல் குட்டா இருக்கும். ஏன்னா கடைசியா வந்து அவன் செத்துருவான், என்னடா அப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் வந்து பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.